குறள் 311. சிறப்பீனின் செல்வம் பிரினும் பிறர்க்கின்னா செய்யாமை மாசற்றார் கூழ். விளக்க உரை. மிகுந்த செழிப்பை தருகின்ற செல்வத்தை பெறக்கூடுமென்றாலும் அதன் பொருட்டு பிறருக்கு கேடு செய்யாமலிருப்பதே மாசற்றவர்களின் கொள்கையாகும். குறள் 312. கருத்தின்னா செய்தவ கண்ணும் மறுத்தின்னா செய்யாமை மாசற்றார் கூழ். விளக்க உரை. சினங்கொண்டு சொல்லாலோ செயலாலோ ஒருவன் துன்பம் தரும்போது அந்த துன்பத்தை அவனுக்கு திரும்பச் செய்யாமல் தாங்கிக் கொள்வதே சிறந்த மனிதரின் கொள்கையாகும். குறள் 313. செய்யாமற் செற்றார்க்கும் இன்னாத செய்தபின் உய்யா விழுமந் தரும். விளக்க உரை. யாருக்கும் கேடு செய்யாமல் இருப்பவருக்கு பகைவர் கேடு செய்துவிட்டால் அதற்கு பதிலாக அவருக்கு வரும் கேடு மீளா துன்பம் தரக்கூடியதாகும். குறள் 314. இன்னாசை தாரை உறுத்தல் அவர் நாண நன்னயன் செய்து விடல். விளக்க உரை. நமக்கு தீங்கு செய்தவரை தண்டிப்பதற்கு சரியான வழி அவர் வெட்கி தலைகுனியும்படியாக அவருக்கு நன்மை செய்வதுதான். 315. அறிவினான் ஆகுவ துண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போற்றா கடை. விளக்க உரை. பிற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் துன்பம் போல கருதி காப்பாற்ற முனையாதவர்களுக்கு அறிவு இருந்தும் அதனால் எந்த பயனுமில்லை. குறள் 316. இன்னா எனதா நுணர்ந்தவை துண்ணாமை வேண்டும் பிறன்கட் செயல். விளக்க உரை. ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையில் துன்பமானவை என்று அனுபவித்து அறிந்தவற்றை மற்றவர்க்குச் செய்யாமலிருக்க வேண்டும். குறள் 317. எனைத்தானும் எஞ்ஞான்றும் யார்க்கும் மனத்தானாம் மாணாசை யாமை தலை. விளக்க உரை. எவ்வளவிலும் எப்பொழுதும் எவரையும் இழிவுபடுத்தும் செயலை மனத்தால் கூட நினைக்காமல் இருப்பதே முதன்மையான சிறப்பாகும். குறள் 318. தன்னுயிர் கின்னாமை தானறிவான் என்கொலோ மன்னுயிர் கின்னா செயல். விளக்க உரை. பிறர் தரும் துன்பத்தால் தனக்கேற்படும் துன்பத்தை உணர்ந்தவன் அந்த துன்பத்தை பிற உயிர்களுக்கு தரவும் கூடாதல்லவா. குறள் 319. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். விளக்க உரை. பிறருக்கு தீங்கு விளைவித்துவிட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதேபோன்ற தீங்கு அவரையே தாக்கும். குறள் 320. நோயெல்லா நோய் செய்தார் மேலவா நோய் செய்யார் நோயின்மை வேண்டு பவர். விளக்க உரை. தீங்கு செய்தவருக்கே தீங்குகள் வந்து சேரும். எனவே தீங்கற்ற வாழ்வை விரும்புகிறவர்கள் பிறருக்கு தீங்கிழைத்தல் கூடாது.